ஹாய், ரீசெண்டாக வந்துட்டு ஃபெமினைன்லேருந்து பேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 பீரியட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட் முடிஞ்சு போச்சு. இது என்ன ரிவ்யூ அப்படின்னு சொன்னால், ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும்னா, நான் நார்மலாகவே காட்டன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே காட்டன் பேட்ஸ் மென்ஸ்ட்ரல் கப் அளவுக்கு இன்னும் போகலை. காட்டன் பேட்ஸ் வந்துட்டு என்றைக்குமே எனக்கு ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பேட் வச்சுக்கிற ஃபீல் கொடுக்கும். ஃபெமினைன் நான் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் போயிடுச்சு. பேட் வச்ச மாதிரியே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீலே கொடுக்கல. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது எனக்கு ஃபர்ஸ்ட்டாக பிடிச்ச ஒரு குவாலிட்டி இந்த பேட். ஸோ இந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அண்ட் ஆல்சோ டெய்லி வேர் மினி பேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் த ப்ராடக்ட். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஃபெமினைன் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா, நேச்சுரல், கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரீதபிள். மூணுமே வந்துட்டு அஃப்கோர்ஸ் எஸ், ஐ அக்ரி டு. ஒரு நாள் வேலையில இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் 2வது டைம் வேணும்னு வாங்குறீங்க இல்லையா, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அந்த பேடை அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப அது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு இது பரவாயில்ல. அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே தெரியல. அந்த இடம் ஃபுல்லாகவும் ரொம்ப அரிப்பு எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குது ஒரு பேடு. நல்லா இருக்கு. நல்லாவே தாங்குது. ஒரு நாள் தாங்குது, அந்த நைட்டும் ஓரளவுக்கு வருது. அதனால தான் நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஓகே ஓகே, தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை சொல்லுங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு நல்ல பயனடைத்துங்க. நன்றி. கௌசல்யா மேம் வந்து எங்களுக்கு ஃபெமினைன் பற்றி சொன்னாங்க. அதோட யூஸ் எப்படி, பலன் எப்படின்னு. நாங்கள் ஏற்கனவே ஒரு பேடு யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணும்போது எரிச்சல், முகப்பொரு, இங்கெல்லாம் பொங்குறது, உதட்டெல்லாம் பொங்குறது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபெமினைன் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் தெரியல. நல்லா பாடி கூலிங்காக இருக்குது. எப்படி இருக்குது, அடி வலி இருந்தாலும் அது வலி குறைச்சி கொடுக்குது. நல்லா இருந்தது. எப்பயும் இருக்கிற மாதிரி, பீரியட் டைம் இருக்கிற மாரி இல்லாமல் எப்பயும் வேலை செய்கிறோம். எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா யூஸாக இருந்து. தேங்க்யூ. யூஸ் பண்ணும்போதே மற்றபடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரொம்ப ஒரு 7 நாள் தொடர்ந்து வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் எரிச்சல் இருக்க மாதிரி இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக இல்லை. எப்பயும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேட்சுக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணதுனால கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வச்சிருந்த ஃபீலே தெரியல, நல்லா இருந்துச்சு. அதான் சரி கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டெய்லி வாங்கிட்டு பீரியட்ஸ் அப்போ. Ladies, I like to give my honest review on feminine sanitary pads. I love that this is ultra thin and it really feels like you're not wearing a pad at all. So it's very comfortable. Regular pads are usually very bulky and I don't like that. So it looks like this on the inside. Like this. Okay. And the surface is very soft and comfortable. This is highly absorbent and it prevents leakage even on heavy menstrual days. This is the anion strip that helps to kill bacteria and remove odor. And lastly, most sanitary pads out there are actually toxic because they contain a lot of harmful chemicals. And our genitalia area, the skin, is very thin and can absorb anything that comes in contact with it very easily. So imagine for years, monthly, if you are using toxic sanitary pads, imagine the amount of toxic chemicals that are being absorbed into your body, such as what's known as microplastics. And this is an endocrine disruptor, commonly causing hormonal imbalances and infertility. So give this a try and I hope you like it as much as I do. நான் இந்த ஃபெமினைன் வந்து ரெகுலர் யூஸ் வந்து நான் வந்து இந்த 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்குது. இப்போ நார்மலாக பீரியட்ஸ் பேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் பேட்ஸ் இந்த பேட்ஸும் ரொம்பவே நல்ல டிஃப்ரெண்ட்டு. அந்த மூவ்ஸும் வந்து நல்லா மாறுது. லேசினஸ் கிடையாது. ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த டென்ஷன் இதெல்லாம் சுத்தமாகவே இருக்கிறதில்ல. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பேட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி மிச்சிங்க, ஒரு மாதிரி எரியெல்லாம் இருக்குது. ஃபயர் இருக்குது. கையில் டீமெல்லாம் அந்த மாதிரி தான் எரியும். ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக அந்த மூடே எனக்கு வந்து அந்த பீரியட்ஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ எனக்கு இது டெய்லி வியர் வச்சதுலேருந்து எனக்கு அந்த டென்ஷன் அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது எனக்கு. அதனால இந்த ப்ராடக்ட்டை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களால் நல்லா அனலைஸ் பண்ண முடியுது ஏங்க மேம்? நல்லா அனலைஸ் பண்ணுறேன் நான். இந்த ப்ராடக்ட் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு சாக்லேட்டை டெய்லி வந்து குழந்தை எப்படி விரும்புமோ அதே மாதிரி எனக்கு இப்போ இது இல்லாமல் இருக்க முடியல. டெய்லி வந்து எனக்கு வச்சாதான் அந்த ஃபீல் இதாகுது. ஒரு நாள் வைக்கலினாலும் அந்த மாதிரி பெட்டராக இருக்குது. இருந்தாலும் வந்து இது வைக்கிறப்ப இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணதுலேருந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குது எனக்கு நல்லாவே. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க முக்கியமாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் விஸ்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த அளவுக்கு இல்ல. இது ஆனா தாங்குது பேட் நல்லா. அப்புறம் இச்சிங்லாம் எதுவும் இல்ல. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நல்லா இருக்குங்க மேடம் இது. ஓகே, நல்லா இருக்கீங்க. இப்போ எத்தனை மாசம் யூஸ் பண்றீங்க? இப்போ நான் ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கல மேம். முதல்ல இந்த இச்சிங் முதல்ல இருந்துச்சு உங்களுக்கு, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சா? இப்போ பரவாயில்லைங்க. ஓகே இப்போ இல்ல. ஓகே, நம்ம கரூர் ஸ்டாக்கேஸ் மற்ற நீங்க ரேட் இப்போ முதல்ல ஃபெமி யார்ட்டையாவது வாங்கிருக்கீங்களா? டைமே நாங்க ஆர்டர் போட்டுதாங்க மேடம். எவ்வளோக்கு மேம் பண்ணீங்க? 240 மேடம். 240ங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம ஸ்டாக்கேஸ்னா நம்ம 200 தான் கொடுக்கும். எப்போனாலும் நீ எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி பீரியட் பிரச்சனை இருந்துச்சு. அந்த பீரியட் பிரச்சனை இருந்தோடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதே சமயத்தில் மம்ஸை சொல்லிட்டு வந்து இந்த ஃபெமி பேட்ஸ் வந்து காமிச்சாங்க. அதையும் நான் வாங்கி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதக்கிட்ட வாங்கி பார்த்தேன். அது ஆக்சுவலி அது நல்ல பேட்ஸு. உண்மையிலே நான் அது பார்த்துட்டோன்னே எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இருந்த பிரச்சனையும் அந்த ஃபெமி பேட்ஸ் வந்து அந்த குறையை தீர்த்தாங்க. ஆக்சுவலி அதுவும் வாங்கி பார்க்கலாம். நல்ல பேட்ஸ் அது வந்து ஃபெமி பேட்ஸ். இன்ன வரைக்கும் நாங்கள் அதுதான் பார்க்குறேன். நான் எது குறையும் சொல்ல மாட்டேன். நல்லா ஓகே, நான் காமெண்ட் சொல்ல மாட்டேன். நான் வரக்காத்துது. எங்களுடைய மகளுக்கு வயது 16. அவளுக்கு ரொம்ப அதிகமாக பீரியட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு தெரிந்த நபர் இது வந்து ஏஜென்ட் எடுத்துருந்துருக்காங்க. அவர் அஸ்மா மூலியமாக நாங்கள் இந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணணும். அதை வாங்கின பின்னாடி அவளுக்கு வைத்த பின்னாடி இது நல்லபடியாக க்யூர் ஆயிடுச்சு. வைத்த வழியே மாதம் வர்றதில்லை. இதை விடாமுயற்சியாக வைக்குமா. ஆனால் பணம் அதிகம்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். இதில் நிறையா விளைவுகள் இருக்குது. இதை பயன்படுத்தினா நல்ல யூஸு, நல்ல உடம்புக்கு ராகத்து, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இதை பயன்படுத்த வேண்டும்.